அமைக்கும். நன்றி, வணக்கம். ஏங்க நான் தான் தெளிவா சொல்லிட்டேனே, பெரும்பான்மையோட அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். நன்றி, வணக்கம். தமிழ்நாட்டில் தனி பெரும்பான்மையுடன் அதிமுக ஆட்சி அமைக்கும் என இபிஎஸ் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் யாதவ். யாதவ், வணக்கம். இது குறித்த மேலும் விவரங்கள் என்ன, சொல்லுங்க. இன்று செய்தித்தாள் ஒன்றுக்கு பேட்டியளித்த மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றால் ஆட்சியில் பாஜக பங்கேற்குமா என்ற கேள்விக்கு ஆம் என்று அந்த நாளிதழுக்கு பேட்டி அளித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் அதிமுக அமைக்கின்ற ஆட்சியில பாஜக அங்கம் வகிக்கும் என்று அந்த பேட்டியில் திரு அமித்ஷா தெரிவித்திருந்தார். இதற்கு பதிலளிக்கும் வகையில புதுச்சேரியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிலளித்திருக்கிறார். அமித்ஷா அவருடைய பேட்டிக்கு பதிலளிக்கக்கூடிய வகையில தமிழ்நாட்டில் தனி பெரும்பான்மையுடன் அதிமுக ஆட்சி அமைக்கும் என்று எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் அடுத்த ஆண்டு கூட்டணி ஆட்சி என்று கூறிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு பதிலளிக்கக்கூடிய வகையில அதிமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்று எடப்பாடி பழனிசாமி பதிலளித்திருக்கிறார். அதிமுக பாஜக கூட்டணி கடந்த ஏப்ரல் மாதத்துல உறுதி செய்யப்பட்டது. தொடர்ச்சியாக இந்த கூட்டணி சார்பில் இந்த அதிமுக பாஜக கூட்டணி அமைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில தமிழகத்தை காப்போம் மக்களை மீட்போம் என்ற பெயரில் எடப்பாடி பழனிசாமி கடந்த ஒரு 4 நாட்களாக தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணத்தை தொடங்கியிருக்கிறார். கோயம்புத்தூர், விழுப்புரத்தை அடுத்து தற்போது கடலூரில் அவருடைய சுற்றுப்பயணம் நடைபெற்று வருகிறது. பலதரப்பட்ட மனித அமைப்புகளை, விவசாயிகள், தொழில் முனைவோர் என பலதரப்பட்ட மக்களை சந்தித்து பேசி வருகிறார். இந்த சூழ்நிலையில கூட்டணி ஆட்சி தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் பேட்டி கேட்டபோது அடுத்த ஆண்டு அமைய இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சியில பாஜக அங்கம் வகிக்கும் என்றும் அந்த கூட்டணியில பாஜக ஆட்சியில் இடம்பெறும் என்றும் என்ற துணையில மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேட்டி அளித்திருந்தார். அதற்கு மறுப்பு தெரிவிக்கக்கூடிய வகையில எடப்பாடியினுடைய பேட்டி அமைந்திருக்கிறது. அதிமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்று பதிலளித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.